தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, செம்பரம்பாக்கத்தில் 1000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவல் தற்போது கிடைத்துள்ளது. மொத்தம் 24 அடி உயரம் கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரியானது 23.29 அடியை எட்டியுள்ளதால் தற்போது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதாகர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுதாகர், நீர் திறப்பு குறித்தும் வெள்ள அபாய எச்சரிக்கை குறித்தும் உங்களுடைய தகவல்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. அதன் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழையானது பெய்து வருகிறது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக சென்னைக்கு குடிநீர் வழங்க முக்கிய நீர்த்தேக்கங்கள் வேகமாக நிரம்பி வருகிறது. குறிப்பாக பூந்தமல்லி அதன் சுற்று வட்டார பகுதியில் பெய்து வரும் மழையால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. இதனால் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டமானது கிடுகிடுவென உயர்ந்திருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு 6500 கன அடியாக இருந்த நிலையில் தொடர்ந்து கனமழையால் தற்போது வினாடிக்கு 6800 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. இதனால் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. இந்த ஏரியின் மொத்த உயரமான 24 அடியில் தற்போது 23.29 அடியாக உயர்ந்திருக்கிறது. அதாவது ஏரியின் மொத்த கொள்ளளவான 3645 மில்லியன் கன அடியில் தற்போது 3453 மில்லியன் கன அடியாக நீர் நிரம்பி இருக்கிறது. பூந்தமல்லி அதன் சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக செம்பரம்பாக்கத்துக்கு நீர்வரத்தானது அதிகரித்து வருவதன் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த உயரமான 24 அடி எட்டிவிடும் என்பதால் ஏரியின் பாதுகாப்பு கருதி ஏரியில் இருந்து வினாடிக்கு 1000 கன அடி உபரி நீரானது திறந்துவிடப்படுகிறது. மேலும் ஏரிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கும் பட்சத்தில் ஏரியில் இருந்து கூடுதலாக உபரி நீர் திறக்கப்படும் என்பதால் செம்பரம்பாக்கம் ஏரியின் உபரி நீர் செல்லும் கால்வாயில் கரையோரம் வசிக்கக்கூடிய திருக்களத்தூர், திருமுடிவாக்கம், குன்றத்தூர், காவனூர், வைதளம்பேடு உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி சுதாகர்.